Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சின்ன டாபிக் தான், ரொம்ப ஈஸியான டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு அப்படி நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா in into இந்த ரெண்டு வார்த்தையுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆங்கிலத்துல வந்து in அப்புறம் வந்து into இந்த ரெண்டு வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், சரியாக எங்க பயன்படுத்துறது, சரியா அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐ ஆம், இங்க என்ன எழுதியிருக்கேன்? ஐ ஆம் டேஷ் த ரூம். ஐ ஆம் இன் த ரூம் அப்படின்னு வருமா, ஐ ஆம் இன் டு த ரூம் அப்படின்னு வருமா? நான் ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். என்ன வரும்? ஐ ஆம் இன் த ரூம் அப்படின்னு தான் வரும். ஐ ஆம் இன் டு த ரூம் அப்படின்னு வராது. ஓகே, சோ இதே இது இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. ஐ வெண்ட் டேஷ் த ரூம். நான் ரூமுக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஐ ஆம் இன் டு த ரூம் அப்படின்னு வரும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இங்கேயும் இன்னே போடலாம்ல? ரூமுக்கு முன்னாடி என்ன சொல்றது, இன் போட்டுறான்னு சொல்லிட்டு இன் போடலாம்ல, ஏன் இன் டூ போட்டோம்? இந்த மாதிரியான உங்களோட குழப்பங்களுக்கெல்லாம் நான் சரியான பதில் வந்து கொடுக்க போறேன். அதாவது இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து காமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி இது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் இந்த மாதிரி இன் டூ இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த டிஃபரன்ஸ் இன் அண்ட் இன் டூ. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, ஹோம்ஒர்க்கும் இருக்கு, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன் அப்புறம் வந்து இன் டூ நான் ரெண்டு சைடு எழுதி போட்டிருக்கேன். ஒரே இங்கிலீஷா இருக்கேன்னு சொல்லி பயப்படாதீங்க, நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, இங்க பாருங்க, இன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ரூமுக்குள்ளேயோ ஒரு பாக்ஸ்குள்ளேயோ ஆல்ரெடி வந்து ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருக்கு. பொருளோ மனிதர்களோ யாரோ ஒருத்தர் ஓகே ஒரு இடத்துல இருக்காங்க, ஸ்டாண்டர்டா அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் இன் த ரூம். நான் ரூம்ல இருக்கேன், அவ்வளவுதான். நான் எங்கேயும் நகரல. ஓகே, நான் ரூமுக்குள்ள இருக்கேன், தட்ஸ் இட். ஐ ஆம் இன் த ரூம், தட்ஸ் இட். நான் எந்த ஆக்ஷனும் கிடையாது, என்கிட்ட எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது, அப்படியே இருக்கேன். அதான் பொசிஷன் ஆஃப் சம்திங். பொசிஷன் அப்படின்னா இருக்கக்கூடிய இடம், அவ்வளவுதான். there is no movement. ஓகே, இதுவும் ஒரு மெயினான பாயிண்ட். ஓகே, no movement, மூவ்மெண்ட் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நகர்றது கிடையாது, there is no movement. ஓகே, பொசிஷன் ஆஃப் சம்திங், இருக்கக்கூடிய இடம், பொசிஷன். ஓகே, மனிதர்களா இருக்கலாம், அல்லது ஏதாவது பொருட்களா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், எதுனாலும் இருந்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், no movement, there is no movement. அதுல வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஓகே, மூவ்மெண்ட் இருக்காதுன்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்க நகர மாட்டீங்க, அந்த ரூமுக்குள்ள இருப்பீங்க. ரூமுக்குள்ள நகர்ந்துக்கலாம். ஓகே, பட் there is no movementனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண மாட்டீங்க, அந்த ரூமுக்குள்ள இருப்பீங்க, அவ்வளவுதான். ஐ ஆம் இன் தி ரூம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஆம் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு இருக்கு. ஐ ஆம் இன் த கிளாஸ் ரூம், நீ எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்டா ஐ ஆம் இன் த கிளாஸ் ரூம், நான் கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கேன், அவ்வளவுதான். கிளாஸ் ரூமுக்குள்ள இருப்பீங்க, உங்க பொசிஷன் வந்து இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கு, தட்ஸ் இட். ஓகே, அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ரூம்குள்ள நீங்க இருக்கீங்க, அதுக்குள்ள நீங்க நகர்ந்துக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, பட் இங்க வேற இடத்துக்கு நீங்க போகல, அந்த இடங்களை நீங்க இன் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the sugar is dash the box. சுகர்னா என்னது? சீனின்னு சொல்லுவாங்க, சில பேர் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது சுகர் வந்து பாக்ஸ்க்குள்ள இருக்குன்னு சொல்லணும். சுகர் வந்து எதுக்குள்ள இருக்கு? பாக்ஸுக்குள்ள இருக்கு, ஆல்ரெடி அது பாக்ஸ்க்குள்ள தான் இருக்கு. ஓகே, the sugar is, ஆன்சர் என்ன வரும்? in the box. the sugar is in the box. ஓகே, சோ இங்க பாருங்க, நான் கிளாஸ் ரூம்ல இருக்கேன், சுகர் வந்து பாக்ஸ்ல இருக்கு, that's it. ஓகே, பட் into அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு நான் சொல்லி தரேன் பாருங்க. மூவ்மெண்ட் ஆஃப் சம்திங் டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ். மூவ்மெண்ட் ஆஃப் சம்திங்னா ஒரு இது நகருது, இன்னொரு இதுக்குள்ள நகருது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்க, இது வந்து ஒரு ரூம். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெளியே இருக்கேன், வெளியே இருந்து இந்த ரூமுக்குள்ள போறேன். ஓகே, இது வந்து ரூம். ஓகேவா, இது வந்து ரூம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது வந்து நான். ஓகே, ஐ அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெளியே ஹால்ல இருந்து ரூமுக்குள்ள போறேன். அப்ப எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் இன் தி ரூம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஹால்ல வெளியே இருந்து நான் உள்ள போறேன், ஐ ஆம்
entering, நான் enter ஆகிறேன் உள்ள. I am entering into the room. I am entering into the room. ஹால்ங்கிறது ஒரு தனி பிளேஸ், ரூம்ங்கிறது ஒரு தனி இடம். அப்ப நீங்க அந்த ஹால்ல இருந்து ரூம்குள்ள என்டர் ஆகுறீங்க, புதுசா ஒரு இடத்துக்குள்ள போறீங்க, நகர்ந்து போறீங்க. There is a movement from one place to another place. அதான் இங்க சொல்லியிருக்கேன், movement of something towards something else. புரிஞ்சுட்டீங்களா? இந்த இன்ன வந்து there is no movement, அது வந்து மூவ்மெண்ட் கிடையாது. பட் இன்டூல பாருங்க என்ன இருக்கு, there is a movement. நான் என்ன பண்றேன், ஹால்ல இருந்து அந்த ரூம்குள்ள போறேன். I am entering into a room. into அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறுறது, ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது. got it? அந்த இடத்துல நம்ம into யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, he is entering into the room. he is entering into the room னா அவன் ரூம்க்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்கான். into the room. he is entering in the room சொல்லக்கூடாது, into தான் சொல்லணும். புரிஞ்சிட்டீங்களா? do you know the difference? புரிஞ்சிட்டவங்க கமெண்ட்ல ஒரு எஸ் போடுங்க பார்க்கலாம். do you understand the difference between in and into? very good. next one, the frog. frog னா என்னது, தவளை. okay, fell dash the river. தவளை வந்து ஒரு நிலத்துல, ஒரு லேண்ட் தரையில நின்றுட்டு இருக்கு, பக்கத்துல ஆறு இருக்கு. அந்த தரையில இருக்கக்கூடிய தவக்கா வந்து என்ன செய்யுது அப்படின்னா எதுல விழுது, அந்த ஆத்துக்குள்ள விழுது, ரிவருக்குள்ள விழுது. அப்போ அதோட பொசிஷன் மாறுதா, தரையில நிக்கிற தவக்கா எதுல விழுந்துச்சு, ரிவருக்குள்ள விழுந்தது. the frog fellனா விழுந்ததுன்னு அர்த்தம். fallோட past tense தான் fell. ஓகே, இங்க பாருங்க, the frog fell, தவளை விழுந்தது. எதுல விழுந்தது, ரிவர்ல விழுந்தது, ஆத்துல விழுந்தது. ஓகே, ஒரு இடத்துல இருந்து நடுவுல ஜம்ப் பண்ணி அப்படி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அப்ப என்ன வரும், the frog fell into the river. got it? this is very easy topic guys, ரொம்ப ஈஸியான டாபிக், பட் very important topic in English. ஓகே ரைட், திரும்ப நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துறேன். இங்க பாருங்க, இன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குலாம் போக மாட்டோம். there is no movement from one place to another place. பட் நம்ம இருக்கக்கூடிய இடம் அவ்வளவுதான். ஓகே, நம்ம ரூம்னா ரூம், ஹால்னா ஹால். ஐ ஆம் இன் த ஹால், நான் வந்து ஹால்ல இருக்கேன். ஓகே, பட் இந்த into அப்படின்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்டர் ஆகுறது, அவ்வளவுதான். ரைட், புரிஞ்சுட்டீங்களா? வெரி சிம்பிள் கான்செப்ட் கைஸ். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இன்னுங்கிறது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிட்டினா சென்னை, மதுரை, அதுக்கு முன்னாடி இன் சென்னை, இன் மதுரை அந்த மாதிரி போடுவோம். இன் டெல்லி அப்படி போடுவோம். கண்ட்ரீஸ், இன் இந்தியா, இன் அமெரிக்கா, இன் கனடா, அது யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து காமனா உள்ளது. ஓகே, இதை நான் குழப்பிக்க விரும்பல. பட் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். do you understand the difference between in and into? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நீங்க பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இது உங்களுக்கான எக்ஸசைஸ், பட் வெரி சிம்பிள் எக்ஸசைஸ் கைஸ். பட் நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க. இங்க மொத்தம் வந்து 6 கேள்விகள் இருக்கு. ஓகே, எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், இந்த டேஷ்லாம் வரும் வந்து எதுல வந்து இன் வரும், எதுல வந்து into வரும் அப்படின்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க பாருங்க, the milk is dash the fridge. ஃப்ரிட்ஜ்னா என்னது, நம்ம வீட்ல இருக்கோம் இல்லையா, ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ், அதுதான் சொல்றோம். பால் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு சொல்லணும். பால் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. பால் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க, பால் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ பால் வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. there is no movement. ஓகே, அது ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. இங்க இன் வருமா into வருமா, the milk is in the fridge, அதோட பொசிஷனை சொல்றோம், ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அப்படின்னு. next one, she is entering dash the house. she is entering அப்படின்னா அவள் என்ட்ராய் கொண்டிருக்கிறாள், நுழைந்து கொண்டிருக்கிறாள். எங்க அப்படின்னா dash the house, வீட்டுக்குள்ள, வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. சோ அப்ப என்ன வருவீங்க, வெளில இருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க, அப்ப என்ன சொல்லுவீங்க, she is entering in the house, she is entering into the house, into the house. okay, very simple guys. next one, Ramu jumped. Ramu jumped na Ramu குதிச்சான் dash the swimming pool. ராமு வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சான். ஓகே, அப்போ ராமு தரையில இருந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறான். அவனோட பொசிஷன் மாறுது இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்றான். அப்ப என்ன வரும், இன் வருமா into வருமா, ராமு jumped in the swimming pool, ராமு jumped into the swimming pool, into the swimming pool. very good, ஏன்னா அதோட பிளேஸ், பொசிஷன் எல்லாம் மாறுது. next, the ice is dash the tray. ஐஸ் வந்து ட்ரேல இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ட்ரேல ஊத்தி வச்சிருப்பாங்க இல்லையா ஐஸ் ஜில்லுன்னு ஆறதுக்கு. ஐஸ் எங்க இருக்கு, ஐஸ் வந்து அந்த ட்ரேல இருக்கு. ஓகே, ஆல்ரெடி அங்கதான் இருக்கு, எங்கேயும் நகரல. அப்ப என்ன வரும், the ice is in the train வருமா into the train வருமா,
in the tray is the correct answer. Rice is in the tray. Right? Next one. They are dash the room. அவங்க வந்து ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லணும். அவர்கள் ரூம்ல இருக்கிறார்கள். அது எப்படி சொல்லுவீங்க? They are in the room. They are into the room. They are in the room. அவ்வளவுதான். அவங்க ரூம்ல இருக்காங்க. Very good. The last one. Sita is cooking dash the kitchen. Sita is cooking dash the kitchen. Sita வந்து சமைத்துக் கொண்டிருக்கிறாள். Sita is cookingனா சீதா சமைத்துக் கொண்டிருக்கிறாள். எங்கன்னா கிச்சன்ல. கிச்சன்ங்கிறது ஒரு பிளேஸ். அங்க இருந்து அவங்க எங்கேயும் போல. அப்ப என்ன வரும்? Sita is cooking in the kitchen. கிச்சனில் சமைத்துக் கொண்டு இருக்கிறாள். That's it. ஈஸியா இருக்கா? Is it easy to understand guys? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். யாரெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தீங்க? ஓகே, மார்க்ஸ் வந்து உங்களோட மார்க்ஸ் கமெண்ட்ல வந்து போடுங்க. ரைட்? இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கரெக்ட் த மிஸ்டேக்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா? நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருப்பேன். அது கரெக்டா தப்பா? தப்பு இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் ரெண்டு சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் கரெக்ட் பண்ணணும். ரைட்? இங்க பாருங்க, she is going in the kitchen. she is going அப்படின்னா அவள் போய் கொண்டிருக்கிறாள், அதாவது என்டர் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். in the kitchen அப்படின்னு வருமா, into the kitchen அப்படின்னு வருமா? ஹால்ல இருந்தோ இல்ல வெளியே இருந்தோ அவங்க வந்து கிச்சனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ரைட்? அப்ப என்ன வரும்? in the kitchen வருமா? வராது. இங்க என்ன வரும்? into the kitchen அப்படின்னா வரும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன். he is dancing into the room. he is dancingனா அவன் ஆடிட்டு இருக்கான், டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். into the room, into வருமா? he is dancing in the room வருமா? he is dancing into the room அப்படின்னு வருமா? ஆல்ரெடி அவன் ரூம்ல தான் இருக்கான், ரூம்ல தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், வேற எங்கேயும் போல. அப்ப என்ன வரும்? இந்த ரூம் அப்படின்னா வரும். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போனது into வரும். ஓகே, அப்ப இந்த ரூம் அப்படின்னா வரும். இங்க இன்னும் வரும், இதுல into வரும். வாசிச்சு பாருங்க. she is going into the kitchen. he is dancing in the room. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ in அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு ரூம்குள்ளேயோ இல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அப்படியே இருக்கிறது. அது மனுஷங்களா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். பட் into அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதர்களோ இல்ல பொருட்களோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறதுதான் into. இது வந்து in, இது into. ஓகே, இங்க வந்து in யூஸ் பண்ணுவோம், இங்க வந்து into யூஸ் பண்ணுவோம். இதான் அது கூட வித்தியாசம். புரிஞ்சுட்டீங்களா? வெரி சிம்பிள். ரெண்டுமே வந்து ப்ரிபோசிஷன்ஸ் தான். into அப்படிங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன் தான், in அப்படிங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன் தான். in வந்து நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம், அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். பட் அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னுக்கும் intoக்குள்ள வித்தியாசம் மட்டும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஈஸியா புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் வந்து நீங்க கத்துக்கணும், எப்படியாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லி தருவோம், இல்ல ஒரு 20 மினிட்ஸ் சொல்லி தருவோம். பட் அதை நீங்க அப்ளை பண்ணும் போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணி பேசி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளாஸ் எப்படி இருந்தது? இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? உங்க ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். ரொம்ப சிம்பிளான ஹோம்வொர்க் தான். அதை பண்ணி உங்களோட ஆன்சரையும் வந்து கமெண்ட்ல போடுங்க. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்வொர்க். he is studying dash the room. ஓகே, he is studying dash the room. ஓகே, என்ன வரும்? he is studying in the room அப்படின்னு வருமா? he is studying into the room அப்படின்னு வருமா? அவன் ரூம்ல படிச்சிட்டு இருக்கான். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? டேஷ்ல என்ன வரும்? in வருமா இல்ல into வருமா? உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. in, into. ஓகே, இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். ரெண்டு வார்த்தைகள் எடுத்துட்டு அது வித்தியாசம் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க போறேன். இப்படி படிச்சாதான் இங்கிலீஷ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, உங்க எல்லாராலையும் சீக்கிரமா இங்கிலீஷ் பேச முடியும். அதோட மட்டும் இல்லாம தப்பு இல்லாம கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம நீங்க பேசுவீங்க, அது நான் கேரண்டி. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.